எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜென்ரோ டேல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி ஒட்டகம் கேட்ட கேள்வி. அறிவு என்பது எப்போதும் அமைதியில் பேசும், அறியாமை மட்டும் அதிர்ச்சியில் கத்தும். தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் மாலை பொழுதில் உலாத்தி கொண்டிருந்தன. குட்டி ஒட்டகம் படுசுட்டி, சதா வாயோயாமல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். அன்றைக்கும் அப்படித்தான். அம்மா, நமக்கு மட்டும் முதுகில் திமிழ் இருக்கே, ஏமா? தாய் எப்போதும் பொறுமையாக பதில் சொல்லும். நாமெல்லாம் இயல்பாக பாலைவனத்தில் வாழ்பவர்கள் இல்லையா? பாலைவனத்தில் தண்ணீர் பாலைவன சோலைகளில் மட்டும்தான் கிடைக்கும், தினம் தினம் கிடைக்காது. கிடைக்கும் தண்ணீரை முடிந்த மட்டும் நம் உடம்பில் சேமித்து வைத்து கொண்டு வேண்டும் போது உபயோகப்படுத்தி கொண்டால் தண்ணீர் கிடைக்காத பாலைவனத்தில் பல நாள் சுற்றித் திரியவே நமக்கு இயற்கை திமிழை கொடுத்திருக்கு. குட்டி திரும்பவும் கேட்டது. அப்போது நமக்கு கண்ணிமை கெட்டியாக இருக்கே, மூக்கை மூடிக்கொள்ள மூடி இருக்கே, மற்ற மிருகத்துக்கு அப்படி இல்லையே, அது ஏன்? தாய் ஒட்டகம் வாயை அசை போட்டு கொண்டு சொன்னது. பாலைவனத்தில் மணல் புயல் அடிக்கும், அப்போது சட்டுன்னு ஒதுங்க இடம் கிடைக்காது. கண்ணுக்கும் மூக்குக்கும் பாதுகாப்பாக மூடி இல்லைன்னா கண்லையும் மூக்குலையும் மணல் போயிடுமே, அதனால தான் நமக்கெல்லாம் இப்படி மூடி இருக்கு. குட்டி இப்போது அம்மாவின் கால் குழம்பை பார்த்து கேட்டது. இவ்வளோ பெரிய குழம்பு நமக்கு எதுக்கு? அது கண்ணு, மணலில் நடக்கும்போது நம்ம கால் மணலில் புதையாமல் நடக்கத்தான். பொறுமையாக பதில் சொன்னது அம்மா ஒட்டகம். பல்லும் நாக்கும் இவ்வளோ கெட்டியாக தடியாக இருக்கே, அது ஏன்? இது குட்டி யோசனையுடன் கேட்ட கேள்வி. அம்மா ஒட்டகம் சொன்னது, பாலைவனத்தில் செடி கொடியெல்லாம் முரட்டுத்தனமாக இருக்கும், அதையெல்லாம் கடித்து சவைத்து தின்ன வேண்டாமா? இப்போது குட்டி பட்டென்று கேட்டது. அம்மா, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு குளிரிலே இந்த மிருக காட்சி சாலையிலே நம்ம 2 பேரும் என்ன செஞ்சிட்ருக்கோம்? நேரம் கற்றுத்தந்த பாடத்தை உணர்ந்தால் வழி கூட வழிகாட்டியாகிவிடும். லெட்ஸ் திங்க் அபவுட் இட்.